இப்ப ரெண்டாவது குடிக்க போறோம் பாருங்க. இது குடிச்சாச்சு. அண்ணன் பேரு கலை, அவர் வச்சுக்கிறது எல்லை கடை. அவ்வளோ பெரிய காமெடி இல்ல இது. இதை மட்டும் பொறுமையா குடிக்கணும் காய்ஸ். லாஸ்ட் நீ எப்பவுமே கொஞ்சம் ரசிச்சு ருசிச்சு சாப்பிடணும். எப்படி சாப்பிடணும்? ரசிச்சு ருசிச்சு சாப்பிடணும். இங்க பாத்தீங்கன்னா எல்னி ரொம்ப வழுக்கியா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். காய்ஸ் வரேன் காய்ஸ். உங்க கடை தானே ஃபேமஸ். இந்த மாரி ஆளை நீ பார்த்ததே இல்ல. எல்லாத்தையும் பார்த்துட்டாங்க. நான் அவன் இருக்கேன். நான் அவன் தானே இது பண்ண. ஹாய் மக்களே, இப்போ நம்ம என்ன பிராங்க் பண்ண போறோம்னா, பின்னால தெரிஞ்சு பாத்தீங்களா ஒரு எள்ளி கடை. அங்கதான் நம்ம இப்போ எள்ளி குடிச்சிட்டு காசு இல்லைன்னு சொல்ல போறோம். அவரோட ரியாக்ஷன் எப்படி இருக்குதுன்னு நம்ம இப்போ லைவா செக் பண்ண போறோம். அது மட்டும் இல்லாம அவர் ரொம்ப மேல போக முடியாது. எல்லாம் கையில லைட்டா கத்தி வச்சுக்கிறாரு, பயமா இருக்குது. அந்த வீடியோ எப்படி இருக்குன்னு பாருங்க. மறக்காம நம்ம தனிக்கட்சி சேனலுக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். நம்ம இப்போ ஒரு ஹைவேல போனோம், உளுந்தூர்பேட்டை ஹைவேல போனோம். இப்படி வாக்கிங் போயிட்டு இருக்கும்போது அண்ணன் கடையை எதாச்சும் பார்த்தோம். எள்ளி சூப்பரா இருக்கு, கொய்யாக்காலம் நிறைய இருக்குது. ஒண்ணும் இல்ல, நாங்க சும்மா ஒரு தண்டச்சோறுன்னு ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கோம். ஓசி சோறு. நம்ம சும்மா போகும்போது வீடியோ எடுத்துன்னு இருப்போம். அதனால சரி நான் எள்ளி குடிக்க போறேன், வீடியோ எடுத்துக்கலாம்ல. என்ன உங்களுக்கு எந்த பிரச்சனை இல்ல? இப்ப அண்ணன் கடையில நம்ம வந்து எள்ளி குடிக்க போறோம் காய்ஸ். எள்ளி மட்டும் இல்ல, அண்ணன் கடையில அடிஷனலா கொய்யாக்கா வச்சுக்கிறாரு. சும்மா வேற லெவல்ல இருக்குது. சும்மா தெருக்க உர்ற காய்ஸ். அண்ணா எள்ளி வெட்டுறாரு காய்ஸ். அண்ணா எள்ளி வெட்டுற அழக பார்த்தா நாம இன்னைக்கு உட்காந்து பாத்துனே இருக்கலாம் போல காய்ஸ். அப்படியே குண்ணா என் வழிக்கு இதெல்லாம் வேணுண்ணா, இதெல்லாம் வேணும். ஃபேமிலிஸ் செம்மையா இருக்குது. ஃபேமிலிஸ் சூப்பரா இருக்குது. ஃபேமிலிஸ் தித்திப்பா இருக்குது. ஃபேமிலிஸ் அண்ணன் கை பக்குவம் தான் பழகுது. அண்ணன் பாக்கதான் காண்டா மிருகத்து கட் பண்ணி போட்ட மாதிரி இருப்பாரு. ஆனா அண்ணனுடைய கை பக்குவம் தூக்கத்துல இருந்து கூட கையை நக்குவோம். வேற லெவல்ல இருக்குங்க. இது எல்னியா இல்ல சரக்கான்னு தெரியலங்க. குடுத்த உடனே அப்படி போதையா இருக்குங்க. கொஞ்ச நேரத்துல மட்டாயிடும் போல இது. இங்க உனக்கு அதப்பா புரட்டிடுவானுங்க. ஏன்னா நீ ஓடிடுவ, நான் தாட்டா மாட்டுவேன். இப்ப ரெண்டாவது குடிக்க போறோம் பாருங்க. இது குடிச்சாச்சு. அண்ணன் பேரு கலை, அவர் வச்சுக்கிறது எல்லை கடை. அவ்வளோ பெரிய காமெடி இல்ல இது. இதை மட்டும் பொறுமையா குடிக்கணும் காய்ஸ். லாஸ்ட் நீ எப்பவுமே கொஞ்சம் ரசிச்சு ருசிச்சு சாப்பிடணும். எப்படி சாப்பிடணும்? ரசிச்சு ருசிச்சு சாப்பிடணும். இங்க பாத்தீங்கன்னா எள்ளி ரொம்ப வழுக்கியா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். செம்ம டேஸ்டா இருக்கும். வெரி finished. இப்ப இத்துடன் இந்த நிகழ்ச்சியை நம்ம முடிக்கிறோம். ஸோ அண்ணன் கடையில இளநீ சாப்பிட்டோம். செம்ம டேஸ்டா இருந்துச்சு, வேற லெவல்ல இருந்துச்சு, பக்காவா இருந்துச்சு, சும்மா மஜாவா இருந்துச்சு. சரி, இத்துடன் அடுத்த கடையில் வந்து சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். பாய். அண்ணா வரண்ணா. ஃப்ரெண்ட்ஸ் புரியல. ஓ காசாண்ணா, நான் யூடியூபர்ண்ணா. காசு கொடுப்பா. யூடியூபர்லாம் காசு தர மாட்டாங்க. நீங்க வேற எங்க பேசுகிட்ட பார்த்தாவே உனக்கு தெரிய வேணாமா அவங்க தருவாங்களா தரமாட்டாங்களான்னு. கடை பேர் என்ன பேரு? அண்ணன் கடை உளுந்தூர்பேட்டை ஹைவே ரோடு. ஒரு வர வழியில பார்த்தேன், சூப்பரா இருந்துச்சு, தரமா இருந்துச்சு. கைக்குண்ணா பாருண்ணா. காசு கொடுத்து போப்பாண்ணா. என்னாச்சுண்ணா? புரியலண்ணா.
யூடியூபர்னாவே காசு கேட்க மாட்டாங்களே என்னண்ணா? நாங்க எப்பயுமே ஓசியில தானே தின்னுவோம், என்னாச்சு? நீங்க செய்யறது பிச்சை எடுக்கிறத விட கேவலமா இருக்கு. காய்ஸ் வரேன் காய்ஸ். காசு எள்ளு சாப்பிட்டு காசு எள்ளுக்கு சாப்பிடுகிற ஒரு பையன் சாப்பிடுகிற ரைட்ண்ணா. காசு கொடு. நீ நம்ம சாப்பிட்ற யூடியூப்ன்ற எல்லாம் சொல்ற முதல்ல வச்சு என்ன வீட்டுல என்ன பதில் சொல்றது? நான் காசு கொடு. ஓகேண்ணா, காசு கொடு. காசு இன்னொரு எள்ளி வேணா கொடுங்க, குடிச்சிட்டு போறேன். ஒரு 4 பேர்த்த மூத்திரத்தை வாங்கி மடக்கு குடிக்க வேண்டியதானே? லோக்கல்ல நீங்க போக மாட்டேன். ஒழுங்கா காசு வச்சுட்டு காமெடி பண்ணாதீங்கன்னா. காய்ஸ் நம்ம அடுத்த வீடியோல சந்திப்போம். என்ன பத்தி தெரியாது உனக்கு. பல பேரை பார்த்துட்டு தான் இங்க வந்து எள்ளு கடை போட்டு வச்சுக்கிறேன். ஒழுங்கா காசை வச்சுட்டு போ. என்னென்ன காசு தர மாட்டாங்களா? என்னென்ன சட்டையை வந்து பிடிக்கிறீங்க? எத்தனையோ பேரை பார்த்துட்டு தான் இங்க எள்ளு கடை வச்சுக்கிறேன். நானு ஒரு பேர் 1000 பேர் பார்ப்பேன். காசை கொடு. கொடுக்குறேண்ணா, கையாடுண்ணா. காசை கொடு. என்னண்ணா இதுல ஒரு திருட்டு யூடியூபர்னாவே காசு கொடுக்காம தின்றதானே யூடியூபர். எங்க சேனல்ல ஓசிச்சு ஒரு சேனல்ல நான் மொயில போட்டு நீ ஓசிட்டு ஒரு திருட்டு போவியா? ஏதோ எங்கிட்ட டீலா விடுற காசை குடியா என் ஜீன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு தான் இங்க வந்து எள்ளு கடை போட்டு வச்சுக்கிறேன். நீ எண்ணையே ஆட்டிய போடலான்னு பாத்துக்கியா? கஞ்ச வச்சுட்டு எள்ளு கடையில வேலை எதனா இருக்காங்க? வேலை எல்லாம் ஒண்ணும் இல்ல. போ, இருக்கிற ஆளுக்கே வேலை கிடையாது. எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் வந்துக்கிறேன். நாங்க என்கிட்ட நீ ஆட்டிய போடலான்னு காசை வச்சுட்டு போப்பா. சத்தியமான ₹1 இல்ல. ₹1? நான் எந்த கடைக்கு போனாலும் இப்படித்தானே நான் இது பண்ணுவேன். ₹1 எந்த கடைக்கு போனாலும் நான் இப்படித்தானே பண்ணுவேன். முதல்ல வச்சு வேணா என்ன பண்றது? முதல்ல வச்சுட்டு நீ ஓசில குடிச்சிட்டு போவ. காசு இல்லைன்னா நான் விட்டுருவேன். சட்டையை கட்டுறா. நான் சட்டை கட்டினா அசிங்கமா இருக்குண்ணா. சட்டை கட்டுறா நீ. ஆனா பேண்ட் கட்டு. சட்டை பேண்ட் கட்டுவா. நான் ஜட்டி போடலண்ணா. சுத்தமா இல்லண்ணா. கையில கூட காதுல கூட விடுறா. சும்மா வந்து சாப்பிட்டேண்ணா, ஒன்னும் போறேண்ணா. சும்மா சாப்பிட்டு ஒரு ஆள் சாப்பிடலாம். 7 ஆள் குடிச்சிட்டு காசு இல்லைன்னா என்னடா அர்த்தம்? இது காசு வச்சுட்டாங்க. எல்லா கடையிலும் இப்படித்தானே பண்ணுவான். நீ பார்த்தது இல்லைன்னு நினைக்கிறேன். உங்க கடை தானே பேமஸ். இந்த மாரி ஆளை நீ பார்த்ததே இல்லை. எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்தேன். நான் அவன் இருக்கான், நான் அவன் தானே இது பண்ண. வேடா நான் அவன் நானே இது பண்ணிருந்தேன். அவன் அசிங்கம் இது ஊர்ல போய் சொன்னானே எனக்கு அசிங்கமா போடுனானா. கடுகளவு வெளியே கசிஞ்சா கூட முதலாளியை நீ உசுரோட பார்க்க முடியாது. சுத்தமா இல்லண்ணா. ஜிபேல கூட காசு இல்லண்ணா. ஜிபே இல்லைன்னா சட்டை பேண்ட்டை கைட்டு வச்சுட்டு போடா. நீ சட்டை பேண்ட்டை கைட்டு வச்சுட்டு போ. அப்பதான் உனக்கு எல்லாம் புடிச்சு வரும். 7 ஆள் குடிக்கிறா. 7 ஆள் குடிக்கிற காய் பிரபல யூடியூபர்ஸ் எல்லாம் இப்படி தானே பண்ணுவாங்க. யூடியூப்ல கொய்யாக்காவா தின்றடா நீ. கொய்யாக்கா தின்ற. டேய் அதை ஆஃப் பண்ற. எப்ப எனக்கு அசிங்கமா இருக்குற. என்னடா இவரு காசு நீ எதனா வச்சிருக்கேடா தம்பி? காசு எதனா எத்தனை வந்தியா? ஆனா என்ன காசு இருக்குதுண்ணா. ஆனா சும்மா காசு இருக்குண்ணா. ஆனா நான் உங்களுக்கு எவ்வளவு வேணும் சொன்னா? ஆனா ஒரு நிமிஷம் அது அதெல்லாம் இருக்காது. இருக்கு ஒரு நிமிஷம். ஆனா சும்மா ஒரு பிராங்க்ண்ணா. நான் காசு இருக்குண்ணா, உங்களுக்கு காசு தரேண்ணா. ஏன்னா நீங்க ஆனா காசு இருக்குதுண்ணா. சும்மா காட்டில உங்களை காமெடி பண்ணண்ணா. காசு இருக்குண்ணா. எவ்வளவுன்னு சொல்லுங்க. ஜிபே சொல்லுங்க. அப்பா சும்மா நான் தந்துடுறேன். சொல்லக்கூடாதுப்பா. நான் வேற இது மாதிரி காலையில டென்ஷன் பத்துறீங்க. சாரி, நான் எவ்வளவு ஆச்சுன்னு மட்டும் சொல்லலாம். ஜிபே பண்ணிருந்தேன். நம்பர் சொல்லலாம். தேங்க்ஸ். எங்க வா தெரியுதா அண்ணா? தேங்க்ஸ்ண்ணா. இந்த வீடியோ அப்லோட் பண்ணிக்கலாமாண்ணா? ஹாய், இது வந்து முழுக்க ஒரு ஸ்கிரிப்டட் ஷோ தான். இது வந்து ஒரு நகைச்சுவை உணர்வுக்காக ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணோம். ஸோ அண்ணனோட சம்மதத்தோட தான் இந்த வீடியோ எடுத்தோம். அப்படிதானே? இந்த வீடியோ அப்லோட் பண்ணிக்கலாமாண்ணா? பண்ணி